கோயில் பற்றி எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்றத வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் மடப்புறத்து காளியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்றதையும் இந்த கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஜாதி, மதம், மொழி, பேதம் இது எல்லாத்தையுமே கடந்தது தாங்க நம்மளுடைய கடவுள். இந்த கடவுளுக்கு வந்துட்டு மொழி கிடையாது, மதம் கிடையாது, இவங்க கிட்ட நிறைய காசு இருக்கு, அவங்க கிட்ட நிறைய காசு இல்லை அப்படின்னு சொல்லி எந்த கடவுளுமே நினைக்க மாட்டாங்க. அது ஜீசஸா இருந்தாலும் சரி, மடப்புறத்து காளியா இருந்தாலும் சரி, நம்மளுடைய அல்லாவா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கஷ்டத்தோட கவலையோட அவங்களுடைய வேண்டுதல்களை வந்து பார்த்தீங்கன்னா சாமி முன்னாடி, மனுஷங்களை நம்புறவங்க எவ்வளோ பேர்னு தெரியலங்க, ஆனால் கடவுளை நம்பாதவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த கடவுள் முன்னாடி நின்று அவங்களோட கஷ்டத்தை வந்துட்டு அப்படியே வந்துட்டு சொல்லுவாங்கங்க. மனமுருகி வேண்டும் போது நமக்கு கொடுக்காத தெய்வம் கூட கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மதுரைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய மடப்புறத்துக்கு தான் வந்திருக்கேன். இந்த காளியம்மன் கோயிலுக்கு நான் வர்றது இதோட 3வது தடவைங்க. மனசில் என்னதான் கஷ்டம் கவலை அந்த மாதிரி இருந்தால் கூட கோயிலுக்கு வந்துட்டு போகும்போது நம்ம மனசுக்கு ஏதோ ஒரு திருப்தி வந்துட்டு இருக்கும். அது கஷ்டம் தீர்ந்துருச்சு அப்படின்ற திருப்தி வந்து கிடையாது, கோயிலுக்கு வந்துட்டோன்ற திருப்தி தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து வந்திருக்கீங்களா, உங்களுக்கு நடந்திருக்கான்றதை சொல்லுங்கள்.